ஓம் கிரீம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஆவணி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடக ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே சூரிய பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மிதுன ராசியிலே இருக்கின்ற சுக்கிர பகவான் ஆவணி மாதம் 5ஆம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் அவர் ஆவணி மாதம் 30ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கடக ராசியிலே இருக்கின்ற புதன் பகவான் ஆவணி மாதம் 9ஆம் தேதி சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் அவர் ஆவணி மாதம் 26ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் ஆவணி மாதம் 29ஆம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ரிஷப ராசி. ரிஷப ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் சுக்கிர பகவான் தனங்குடும்ப பாக்கியஸ்தானத்திலும் தைரிய வீரியஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்வதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. ரிஷபராசிக்காரர்களுக்கு தனங்குடும்ப பாக்கியஸ்தானத்திலே தனகாரகன் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராசிநாதன் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடங்களிலிருந்து பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். புதிய ஆடைகள் வாங்கி அணிவீர்கள். குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். உங்கள் பேச்சிலே ஒரு தெளிவு இருக்கும். உங்கள் பேச்சை கேட்டு பலரும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே இம்மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ராசிநாதன் சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் 9ஆம் தேதி வரை புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தைரியமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உங்கள்கிட்ட உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சிறு குறு பயணங்களால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு சிலருக்கு உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் வந்து கிடைக்கும். சுகஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். பூமி வீடு வாகனத்தால் நீங்கள் ஆதாயத்தை பெறுவீர்கள். பூமி வீடு வாகனம் வாங்கி விற்கும் தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள். விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலே வெற்றியினையும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். வீட்டை வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக வருவாயை ஈட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் உரிய காலத்திலே வாடகை வருமானம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே கலத்திரஸ்தானாதிபதியும் விரயஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால்
சிலருக்கு புத்திரர்களால் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. புத்திரர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. சிலருக்கு புத்திரர்கள் அவர்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். அவர்களால் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. எச்சரிக்கை தேவை. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் தைரிய வீரிய ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதாலும் ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் கடனுக்காக நீண்ட நாட்களாக விண்ணப்பித்திருந்து கடன் கிடைக்கவில்லையே என்று மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வங்கியாளர்கள் அழைத்து கடன் கொடுக்க தயாரான நிலையில் இருப்பார்கள். சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள். சிலருக்கு எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் அகலும். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் உருவாவதற்கான ஒரு சூழலும் உண்டு. எச்சரிக்கை தேவை. கூட்டுத் தொழில் செய்பவர்களெல்லாம் கூட்டுத் தொழிலை கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு உயில் இன்சூரன்ஸ், கிராச்சுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் ஆதாயம் உண்டு. இருந்த போதிலும் விரயஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுவதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. இல்லையேல் மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. எச்சரிக்கை தேவை. முக்கியமாக பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கை தேவை. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை இம்மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை ராசிநாதன் பார்வையிடுவதாலும் பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை வழி சொத்துக்களால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கணிந்து வருகின்றது. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை விரயஸ்தானாதிபதியும் களத்திரஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. சிலர் மூத்த சகோதர சகோதரர்களுக்காக பண செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படலாம். நண்பர்களுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை விரயஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். சிலருக்கு அவ்வப்போது தேவையில்லாத செலவுகளும் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.